டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? பசங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு முட்டையும் பாலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முட்டையோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 3 இருந்தது. இப்போ எல்லாமே ரேட் கூடிருச்சு போல். இந்த முட்டையே ரூ. 6க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். என் நேரமாக என்னன்னு தெரியல. கத்திரிக்காயில் வந்து 3 தான் ஒழுங்காக இருந்துச்சு. நான் வாங்கினதே 5 கத்திரிக்காய் தான். ஸோ இருக்கிற கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து கீரல் மாதிரி போட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து என்னடா குக்கரில் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது சமையல் பண்ணுறதுக்கே. சரி குக்கரில் போட்டு டக்குன்னு ஆயிடுமேன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். பொரியலுக்கு வந்து கேரட் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் கொடைக்கானல் போயிருந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே மாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இந்த சாக்லேட் அவ்வளோவா சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு லஞ்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 12:30க்கு ரயானை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட போகணும். அவனையுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. அந்த டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.